I'm going with you, I know we'll get to the other side. இங்க வரீங்க வாங்க ஓடி இங்க வரீங்க சாப்பாடு தருவோம்னு வரீங்க. சாப்பாடு தருவோமா? கைஸ் இப்போ நாங்கள் வந்து எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தோம்னு சொன்னால் கிளனி வாட்டர் வேர்ல்டுக்கு தான் வந்திருக்கோம். ஜஸ்ட் அப்படியே சும்மா உள்ளுக்கெல்லாம் போயிட்டு நல்லா ஃபிஷ் எல்லாம் இருக்குது சுற்றி பார்த்துட்டு வரலான்னு வந்திருக்கோம். லைட்டாக இப்போ வந்து மழை பெஞ்சிருக்கு. ஏன்னாமா மழை பெஞ்சிருக்கு. மழையோட நாங்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு வந்துட்டோம். பாருங்களேன். சரி பார்ப்போம். இங்கே பாருங்கள், ஒரு காமிக்கிறேன் பாருங்கள். அழகாக இருக்குண்ணா. எல்லாரும் நம்ம சாப்பாடு தருவோன்னு பக்கத்தில் வராங்க. இங்கே பாருங்களே வாயெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்காருண்ணா. இப்போ நம்ம வந்து டிக்கெட் எடுக்கிறோம். ஒரு ஆளுக்கு வந்து 1300 எடுக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல்லாக இந்த பாருங்கள் ஃபுல் பேக்கேஜ் வந்து 1300. இதில் போட் சவாரி, பேர்ட் பார்க் பார்க்குறது, ஒட்டவேல்டு, அண்டர்வேல்டு, உள்ளுக்கு போகிறது எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம எல்லாம் உள்ளுக்கெல்லாம் போயிட்டு சுற்றி பார்க்குறோம். வாங்க உள்ளுக்கு போவோம். இப்போ பாருங்கள் நாங்கள் உள்ளுக்கு வந்திருக்கோம். இங்கே உள்ளுக்கு வந்து பாருங்கள் சாப்பாடெலாம் பாருங்கள் சாப்பிட்றாரு அவர். இங்கே பாருங்க சாப்பாடெலாம் கொடுக்கணும். அப்படி இங்கே பாருங்க எப்படி இருக்கேன்னா அவர் தோளில் நிற்கிறாரு. என்ன கதை அழகாக இருக்காருண்ணா. அழகாக இருக்காரு தானே. என்ன சொல்கிறாங்க சாப்பிட்டு சூப்பராக இருக்குது. சூரியகாந்தி விதை அதுதான் கொடுத்துருக்காங்க. சூரியகாந்தி விதை தான் கொடுத்துருக்காங்கண்ணா. ஹாய். இப்போ இந்த மீன்லாம் பார்த்தோம்னு சொன்னால் இந்த மேலே போட்டிருக்காங்க எல்லாம் அமேசான் ரிவரில் உள்ளதுன்னு போட்டிருக்காங்க. அந்த ஜீப்ரா அந்த மாதிரி தானேமா இருக்குது. இதெல்லாம் கோடாக வந்து அழகாக இருக்குது. இங்கே பாருங்க இதோ அதில் பெருசாக ஒருத்தர் இருக்காரு. ஒயிட் கலரா இருக்கு. ஆமா. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான் இது. இப்படிதான் முத உருவாகுது. இப்படிதான் உருவாகுதுன்னா அழகா இருக்கு தானே. இங்கே பாருங்க குட்டி 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 குட்டி. இப்போ நாங்கள் டைப்ஸ் கலருமே இருக்குது. அழகாக இருக்குண்ணா. இப்போ நாங்கள் உள்ளுக்கு வரும்போது இது வந்து ஒரு டனல் மாதிரி போகுது. இந்த பாருங்கள் கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கும். உள்ளுக்கால போயிட்டு அப்படியே அப்புறம் வெளியே வரணும். இங்கே உள்ள மீன்கள்லாம் ஃபுல்லாகவே பார்த்தோம்னா எல்லாமே அமேசான் நதியிலேருந்து கொண்டு வரப்பட்ட மீன்களை தான் சொல்கிறாங்க. இங்கே எல்லாமே ஒரு டிஃபரெண்ட் ஒரு அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு எல்லாமே. இப்போ நாங்கள் வந்து உள்ளுக்கு வந்துட்டோம். அந்த சின்ன டனல் மாதிரி இருக்கிறது அப்படியே வந்து இங்கிட்டு வெளியே வந்து பார்க்குறோம். இங்கே வந்து பார்க்கும்போது நிறைய அந்த மலைக்காடுகளில் உள்ள மீன்கள் தான் இருக்குது. இங்கே வித்தியாசமாக அவ்வளோ ஒரு அழகான மீன்கள்லாம் இருக்குது. ஏன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆமாம், மெயினாக இங்கே வந்து மலைக்காடுகளில் மீன்கள் எல்லாமே தான் வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றுமே நம்ம பார்க்குற வித்தியாசமாக இருக்குது. எல்லாம் அழகாக இருக்குன்னா பாருங்கள். இங்கே பாருங்கள் ஃபிஷ் எல்லாம் இங்கே உள்ள ஃபிஷ் வந்து போட்டிருக்காங்க. பரோன் ஷார்க்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது இது வந்து ஒரு தாய்லாந்து வகையை சேர்ந்து ஒரு சுறா மீன் சொல்லப்படுது. ஏன்னாமா அப்படி தானே? சுறா வகையில் ஒன்று தான் இதில் 3 போட்டு வச்சுருக்காங்க. எவ்வளோ 100 சென்டிமீட்டர் வரையும் இது வளருமா. அம்மாடா இங்கே பாருங்க எப்படி வராது. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சுற்றுதுன்னா. எலக்ட்ரிக்கல் ஈல் மின்சார மீன் சொல்லப்படுது. நம்ம ஏதோ படம்னு பார்த்துருக்கோம் தானேமா. அப்படியே ஆமாம், ஹாலிவுட் படத்தில் கூட இருந்துச்சு. இது வந்து 10,000 வோல்டேஜ் வருமா. அந்த வோல்டேஜ் கரண்ட் அளவு கொடுக்கும்னு சொல்லி பார்த்துருந்தோம். அந்த அவதார் இதுவும் அமேசான்.
பாருங்கண்ணா நிறைய மீன்கள் இங்கே வந்து எல்லாமே அமேசான் ரிவர் உள்ளதை தான் வச்சுருக்காங்கண்ணா. எவ்வளோ நீட்டோட பாருங்கள். இது என்ன மாமி போட்டிருக்காங்களா ஏதாவது இல்லைண்ணா? அங்கே பாருங்கள். வாவ். இங்கே வந்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த கடலில் வாழ்கிற இந்த பாம்புகளும் இருக்குது பாருங்கள். அவ்வளோ ஒரு அழகாக போட்டிருக்காங்க இங்கே. வாவ். இங்கே பாருங்கள். இது வந்து வித்தியாசமாக இருக்குது. வித்தியாசமான ஒரு சிலந்தி வகை மாதிரி இருக்குது. என்ன பேர் மாதிரி போட்டிருக்காங்க? ட்ரீப் டாக்டர்ஸ்னு போட்டிருக்காங்க. இதெல்லாமே வந்து பார்த்தோம்னு சொன்னால் அந்த சிலந்தி வகை மாதிரி தான் இருக்குது எல்லாமே. ஓ இது வந்து ஸ்டார் ஃபிஷ் என்னம்மா? அம்மா அப்போ தான் உள்ளுக்கு வந்தோம். உள்ளுக்கு வந்தது பார்த்தா விளங்குது. இங்கே பாருங்கள் மீன்களுடைய கோட்டைன்னு தான் சொல்லலாம். இங்கே வந்து இல்லாத மீன்களே இருக்காது போல். பட் ஆனால் கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கும். ஏன்னா அந்த அப்போ தான் அந்த மீன்களுடைய அழகு, அந்த ஃபிஷ் டேங்க் விட்ட அந்த அழகு விளங்குறதுக்காக இதை வந்து முழுக்க முழுக்க இருட்டாகவே வச்சுருக்காங்க. நம்ம எங்க காட்டுக்கு அண்டர் வேர்ல்டுக்குள்ள வந்திருக்கோம். அண்டர் வேர்ல்டுக்கு வந்திருக்கீங்களா? அம்மாடா. இங்கே வந்து பார்த்தோம்னு சொன்னால் இங்கே வந்து இல்லாத மீன்களே இல்லை. அவ்வளோ மீன்களும் இருக்குது. எல்லா மீன்களும் இங்கே வந்து அவ்வளோ ஒரு அழகாக ரசிக்கக்கூடிய ஒரு இடமா தான் இருக்குது. இப்போ நம்ம உள்ளுக்கு இருந்து பார்த்துட்டு வந்துட்டோம். இங்கே வந்து உள்ளுக்கு வந்து இல்லாத மீன்களே இல்லை. ஏன்னாமா அவ்வளோ ஒரு அழகான மீன்கள்லாம் இருக்குது. நம்ம என்ன மீன்களை பார்க்கக்கூடியுமோ அவ்வளோவுமே இங்கே வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. மற்றது இது வந்து இந்த இப்போ வந்து கண்டிலையும் ஓப்பன் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து இந்த இடம் வந்து பாருங்கள், இந்த கிட்ட இருக்குது கழனி ரிவர். பார்த்தா விளங்கும். கழனி ரிவரை ஒட்டியே தான் இந்த ஒரு இடமும் இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்னம்மா ஃபீல் பண்ணுறீங்க? இதுக்கு என்னென்ன வகை மீன் நம்ம பார்க்கணுன்னு விரும்பணுமோ எல்லாமே பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் குளிரில் இருக்கிற மீன் அதெல்லாம் தனியாக வச்சுருக்காங்க. அது ஏசி போட்டு தனியாக அழகாக வச்சுருக்காங்க. அதையுமே பார்க்கலாம். இது என்ன புறாவா? வாய்க்குள்ளே போகிறீங்களா? இப்போ நம்ம வந்து இங்கிட்டு வந்துட்டோம். இங்கிட்டு வந்து அண்டர் வாட்டர் டனல்னு ஒன்று இருக்குது, இடம் இருக்கா. இப்போ நம்ம வந்து அதை பார்க்க போகிறோம். எப்படி இருக்குன்னு தெரியல. உள்ளுக்கு போயிட்டு பார்ப்போம். என்னம்மா சொல்கிறீங்க? உள்ளுக்கு போவோமா? இதுதான் டனல்னா உள்ளுக்கு போகுது போல. போங்க அப்படியே போவோம் பார்ப்போம். இப்போ நாங்கள் வந்து உள்ளுக்கு அந்த அண்டர்வேர்ல்ட் டனல்னு சொல்லி இருந்துச்சு. உள்ளுக்கு வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து ரொம்பவுமே ஒரு வித்தியாசமாக இருக்குது. நல்லா அழகாக பார்க்கக்கூடியது மாதிரி இருக்குது. அதோட சேர்த்து இந்த பாருங்கள் அழகான குட்டி குட்டி மீன்கள்லாம் இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலை வந்து கொடுக்குது. ஏன்னா நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? பார்க்குறேன் அந்த மாதிரி இந்த பாருங்க அழகாக இருக்குன்னா. இப்போ நாங்கள் வந்து அண்டர்வேர்லாம் சுற்றி பார்த்து வந்துட்டோம். என்னம்மா அங்கே வந்து பார்த்தோம்னு சொன்னால் அங்கே வந்து ஃபிஷ்ஷில் இருந்து அண்டர்வேரில் என்னென்ன இருக்குது மீன் வகைகள் எல்லாமே பார்க்க முடியும். இங்கே வந்து பார்த்தோம்னு சொன்னால் கொஞ்சம் வெளியே வந்து இங்கே வந்து பேர்ட் பார்க்கும் இருக்குது. நிறைய பறவைகள்லாம் சுற்றி பார்க்கலாம். நல்ல ஒரு இது உள்ளுக்கு வந்து எல்லாமே பார்க்கக்கூடிய ஒரு டிஃப்ரெண்டான ஃபீல் வந்து இங்கே வந்து கிடைக்குது. ஏன்னா நீங்கள் சொல்கிறீங்க அப்படி தானே? எல்லா கண்ட்ரிலேருந்தும் ஒவ்வொரு பேர்ட் வந்து கொண்டு வச்சுருக்காங்க. ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா, அங்கங்கே என்ன பிரசித்தமோ அதெல்லாம். ஒயிட் கலர் மயில் அது கூட இருக்குது. ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. அழகாக இருக்குன்னா. இப்போ நாங்கள் வந்து பேர்ட் பார்க்கலாம் நல்லா சுற்றி பார்த்துட்டோம். பார்த்துட்டு இங்கே வந்து ரிவர் சஃபாரிக்கு போகிறோம். உள்ளுக்காக போயிட்டு இப்போ ரிவர் சஃபாரியெல்லாம் பார்த்துட்டு அது எப்படி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துட்டு சொல்கிறோம். வாங்க உள்ளுக்கு போகலாம்.
இப்போ நாங்கள் வந்து ரிவர் சவாரி போக போகிறோம். இங்கே வந்து போட்டில் உட்காந்துருக்கோம். பாவம் நல்லா இருக்குது. இப்போ தான் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வராங்கன்னு நினைக்கிறேன். வந்தவங்க தான் இனி எடுப்பாங்கன்னு நினைக்கிறோம். We don't need a beach to get a half naked. Life's too short, let's not waste it. 'Cause paradise is wherever. இப்போ நாங்கள் வந்து ரிவர் சவாரியில் போய்கிட்டு இருக்கோம். முதல்ல தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. நல்லா இருக்குது. இங்கிட்டு கொஞ்சம் இருக்குங்க. அந்த போட்டில் போகிறது பாருங்கள். அப்படியே ஒன்று உட்காந்து போய்கிட்டு போனால் நமக்கு பின்னுக்கு வந்து நமக்கு ஒரு அக்கா தான் வந்து இதை வந்து ஓட்டிகிட்டு வராங்க. காமிங்க அவங்க வந்து இந்த பாருங்கள், அவங்க தான் உட்காந்துருக்காங்க பாருங்கள். அவங்க தான் ஓட்டிகிட்டு வராங்க. மெதுவாக ஓடிட்டு வராங்க. நல்லா இருக்கு. ஆனால் பார்க்குறேன். வா 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 நாய் சொல்லு. ஹாய். Yeah, there might not be a palm tree inside, but there's not a cloud in your blue eyes. If we need a drink, I'll be the bartender. I got a fit up. இப்போ நாங்கள் வந்து போட் சவாரியில் போய்கிட்டு இருக்கோம். நல்லா இருக்குது. பண்ணாலும் இருக்குது.